நாமும் ஏதோ ஒரு நம்முடைய இனத்தினால் நம்முடைய ஜாதியினால் நாம் பிற்படுத்தப்பட்டிருந்தால் அந்த வார்த்தையை பிராண்டா மாத்தணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் கல்வியை கற்க சொல்கிறேன். அப்படி வரலாறு உண்டு நம் நாட்டில். இழிவுபடுத்தப்பட்ட தாழ்த்தப்படுத்தப்பட்ட எல்லா இனங்களும் சில ஜாதிகளும் இன்னைக்கு பிராண்டடா சொல்லப்படுது என்றால் அவர்கள் கல்வியை கையில் எடுத்துக் கொண்டார்கள் என்பதுதான். சீனனுக்கும் நமக்கு இருக்கிற வித்தியாசம் என்ன தெரியுமா? ஒரு கேலண்டர்ல ஒரு யானை படம் எடுத்துட்டு போய் ஒரு நம்ம குழந்தைகிட்ட காட்டினா என்ன சொல்லும்? யானைன்னு சொல்ல. சீன குழந்தை யானைன்னு சொல்லாது, இது யானையின் படம் என்று சொல்லும். எந்த குழந்தை யானைன்னு சொல்லுதோ அது நம்மள மாதிரி யானையின் படம்னு சொல்லு. நீங்க எழுதி வச்சுக்கோங்க. சீன நாட்டை சாதாரணமா நினைக்காதீங்க. மிக முக்கிய இது சைனா பொருள் சொல்லிட்டு அந்த வார்த்தையை மேட் இன் சைனாங்கிறத பிராண்டா மாத்தணும் தெரியுமா? ஒரு 20 வருஷத்துல அந்த உழைப்பை யோசித்து பாரு. நம் கவனம் எங்கே இருக்க வேண்டுமோ அங்கே இருக்க மறுக்கிறது. எவன் ஒருவன் ஜெயிக்கிறான் என்றால் எது நேர்ந்தாலும் என் கவனத்தை நான் சிதறடிக்க விடமாட்டேன் என்று சொல்லக்கூடியவன் தான் சாதனையாளராக இருக்கிறான். மாசேத்து சொல்கிறான், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மிக பழைய அறிஞர்களை சந்திக்க வேண்டுமா, நீங்கள் நூலகத்திற்கு போங்கள் என்று சொல்லுகிறான். இன்னொருத்தன் சொல்றான் பாருங்க, உடலுக்கு எப்படி உடற்பயிற்சியோ அது போல மனதிற்கு புத்தக வாசிப்பு பயிற்சி என்கின்றான் சிக்மண்ட் ஃப்ராய்ட். பாருங்க, புரட்சி பாதையில் கை துப்பாக்கிகளை விட பெரிய ஆயுதங்கள் புத்தகங்களே என்றான் லெனின். மிகப்பெரிய ஆயுதம். குண்டு போட்டாதான் வெடிக்கும், புத்தகம் புரட்டும் போதெல்லாம் வெடிக்கும். படிக்க படிக்க வெடிக்கும். மறுக்கப்பட்ட பல புத்தகங்களை, தடை செய்யப்பட்ட பல புத்தகங்களை வெளிநாட்டு பயணங்களின் போது நூலகங்களுக்கு தேடி போய் நான் படித்திருக்கிறேன். வாசிப்பு என்பது இருந்தால் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில் சில விஷயங்களை மிகச் சரியான துலாபாரத்தில் வைத்து பார்க்க முடியும் என்பதற்காக நான் சொல்லுகிறேன். பிள்ளைகளை படிக்க வையுங்கள், முக்கியமாக பெண் குழந்தைகளை படிக்க வையுங்கள். நான் இன்னும் வாசிக்காத நல்ல புத்தகம் ஒன்றை வாங்கி வந்து என்னை சந்திப்பவன் தான் என் தலைச்சிறந்த நண்பன் என்கிறான் ஆபிரகாம் லிங்கன். தான் தூக்கிலிடப்படுவதற்கு ஒரு நிமிடம் முன்பு வரைக்கும் வாசித்துக் கொண்டே இருந்தவன் பகத்சிங் என்று வரலாறு சொல்கிறது. ஒரு புத்தகத்தை வாசித்து முடிப்பதற்காக தன்னுடைய அறுவை சிகிச்சையை தள்ளி வைத்தார் பேரறிஞர் அண்ணா என்று வரலாறில் நாம் படிக்கிறோம். பெரியார் இடத்துல கேட்டாங்க, உங்ககிட்ட 1 கோடி ரூபாய் கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெண்களின் கைகளில் கரண்டியை பிடுங்கி விட்டு புத்தகம் தருவேன். ஒவ்வொரு படமும் நடிக்க ஒப்புக்கொள்ளும் பொழுது வரும் முன் பணத்தில் முதல் $100 நான் புத்தகம் வாங்குகிறேன் என்கிறான் சார்லின் சாப்ளின். இதெல்லாம் வரலாறு. அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய புத்தகங்கள். வேறு எந்த சுதந்திரமும் வேண்டாம், சிறையில் எனக்கு புத்தக வாசிப்பை மட்டும் அனுமதித்தால் போதும் என்றார் மண்டேலா. அவர் அப்படி சொன்னதனால் தான் ஒபாமா வந்தார் பிரசிடென்டா. 1 முறை இல்ல, 2 முறை வந்தார். யார் யாரை வழிபடுத்துகிறார்கள், வழிபடுத்துகின்ற பொழுது அவர் எப்படி இருக்கிறார் என்பதனை புத்தக வாசிப்பு காட்டினார். ரொம்ப அற்புதமா ஒருத்தர் சொன்ன ஒரு வார்த்தையை சொல்லிடுறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த எத்தனை விஷயங்கள் சொன்னல, இதுக்கு இணையா ஒருத்தரை யாராலும் சொல்லிடவே முடியாதபடிக்கு ஒருத்தன் சொல்லியிருக்கான் முக்கு பத்தி. மனிதனின் ஆக பெரிய கண்டுபிடிப்பு எது என்று கேட்ட பொழுது சற்றும் யோசிக்காமல் புக்ஸ் என்று சொன்னவர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன். ஆகப்பெரிய கண்டுபிடிப்புங்க. மனிதனுடைய ஆகப்பெரிய கண்டுபிடிப்பு புத்தகங்கள். புத்தகங்களை வாசிப்பது என்பது ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு, மனிதனுக்கு கிடைத்திருக்கும் வாய்ப்பு. அதனால் வாசிக்கின்ற பழக்கத்தை குழந்தைகளிடத்தில் வளர்க்க வேண்டும் என்று சொன்னால் சில நேரங்களில் நாம் அவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டியதாகிறது. அவர்கள் சாமானியமானவர்கள் இல்லை, அவர்கள் குழந்தைகள் தானே, எதை வேண்டுமானும் சொல்லலாம் என்பதில் நீங்கள் முடிவு செய்து விடாதீர்கள். கவனத்தோடு அந்த குழந்தைகளை சந்திப்பது. எந்த வார்த்தைகள் சொன்னாலும் அந்த வார்த்தைகளின் மீது குழந்தைகள் கவனம் கொள்கிறார்கள் என்பதில் மட்டும் பெற்றோர்களே, ஆசிரியர்களே கவனம் கொள்ளுங்கள். பெரியவர்கள் தவறு செய்தால் குழந்தைகள் அதற்கு பலியாகிறார்கள். குழந்தைகள் தவறு செய்தால் என்ன செய்கிறோம்? அவர்களை, எங்க அக்கா பொண்ணு சொல்லிச்சிங்க ஒரு வாட்டி, அதுல இருந்து எங்க அக்கா வீட்டுக்கார எங்க அக்கா பொண்ணு அடிக்கிறத நிறுத்திட்டார், சூப்பரா ஒரு சொல்லிச்சு, இப்ப என் கை சின்னதா இருக்குன்றதால அடிக்கிறியான்னு கேட்டுருச்சு. சுடு சொல்லுங்க. என் பையன் சொன்னான், அப்பா கோவமா இருக்கும்போது அடிக்காதீங்கப்பா. எனக்கு புரியல, ராத்திரி சோறு விட்டும் போது கேட்டீங்க, ஏன்டா அப்படி சொன்ன அப்பாட்ட? தப்பு செஞ்சதான் அடிக்கலாம் தான், ஆனா கோவப்படுறாருல அப்ப கூடுதலா அடி விழுந்துருதுமா. சூப்பர்ல, கோவமா இருக்கும்போது அடிக்க கூடாது. அடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டோமா, பிளான் பண்ணி அடிக்கணும்.
தப்பு டிப்புன்னு அடிச்சிடக்கூடாது. 100 விஷயம் கேட்குது அவங்க புள்ள, 75 விஷயத்துக்கு நோ சொல்லுங்க, 25 விஷயத்துக்கு பார்க்கலாம்னு சொல்லுங்க, 5 விஷயத்த மட்டும் செஞ்சு கொடு. இம்யூனிட்டி வளருங்க. நான் காலேஜ் டீச்சருங்க. நீங்க நோ சொல்லி வளர்க்காததுனால வெளியில யாராவது நோ சொன்னா உடஞ்சு போயிடுறாங்க எங்க பிள்ளைங்க. நோ சொல்லி வளருங்கள் என் பெற்றோர்களே. நேச்சர் இருக்குல்ல, நேச்சர் சொல்லி வளருங்க. இயற்கையின் பலத்தை பிள்ளைகளுக்கு சொல்லுங்க. உடல் தான் ஆரோக்கியமானதுன்னு சொல்லுங்க. கேரக்டர்ங்கிறது சாய்ஸ். இங்க இருக்கவங்களுக்கு சொல்லட்டுமா, உள்ளம் பெரும் கோவில் ஊன் உடம்பு ஆலயம் என்றான் திருமூலர். உள்ளம் தாங்க கோவில், உடம்பு தாங்க ஆலயம். இந்த உடம்பை ஆலயமாக நினைத்தால் நாம் இதை அழுக்குப்படுத்துவோமா? தவறான விஷயங்களை வாய்க்குள்ள போடுவோமா? இது இறைவன் வாழும் கோவில் இல்லையா? இன்னொரு விஷயம் சொல்றேன், ஆணுக்கும் பெண்ணுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒழுக்க கூறுகள் மட்டும்தான் இந்த உடலுக்கானதா? உண்மையில் சொல்லுங்கள், இந்த உடல் யாருக்கு சொந்தமானது? உங்கள் மனைவிக்கும் உங்கள் கணவனுக்குமா? உண்மையா சொல்லட்டுமா, இந்த உடல் யாருக்கு சொந்தமானது? நம்மை பெற்றெடுத்த தாய்க்கும் தகப்பனுக்கும் சொந்தமானது. அவர்கள் பெற்றெடுத்து வளர்த்து கொடுத்தார்கள். அதை அழுக்காக்கிக் கொள்வதற்கு, அதில் அழுக்குகளை சேகரிப்பதற்கு, பாவங்களை செய்வதற்கு நமக்கு உரிமை கிடையாது என்பதனை நினைவில் வைத்துக் கொண்டு, இது இறைவனிடமிருந்து பெற்ற கடன், அதை எங்களுக்கு கொடுத்தது தாய் தகப்பன் என்கின்ற நினைப்போடு நாம் இந்த உடலை பேண வேண்டும் என்று பிள்ளைகளுக்கு சொல்லித்தார்கள். இப்படி சொல்லவா, 11 வயது வரைக்கும் உங்கள் குழந்தைக்கு நீங்கள் மார்க்க அறிவை சொல்லிக் கொடுத்து விடுங்கள். 11 வயதிற்குள் மார்க்க அறிவை பெறுகின்ற குழந்தை வாழ்க்கையில் ஒருபோதும் அந்த மார்க்கத்திற்கு எதிராக நடைபயில மாட்டான்.